இன்றைக்கி நம்ம ஒரு ஹேர் பேக் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். புது முடியும் நிறைய வளரணும், வளர்கிற முடி எல்லாமே கருகருன்னு இருக்கணும் அப்படின்னா இந்த ஹேர் பேக்கை வாரத்தில் ஒரு நாள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே வரும்போது உங்கள் முடி நல்லா கருகருன்னு இருக்கும், புது முடியும் நிறைய வளரும், பொடுகு தொல்லை இருக்காது, முடி வெடிக்காது. இது அத்தனைக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் நீர் பிரம்மின்னு சொல்லக்கூடிய பிரம்ம வழுக்கையும் இந்த கரிசலாங்கண்ணி இலைகளும், இந்த ரெண்டையும் சேர்த்து ஹேர் பேக்காக போடும்போது உங்கள் முடி நல்லா கருகருன்னு நீளமாக வளரும், பொடுகு தொல்லையும் இருக்காது, முடி வெடிக்கவும் செய்யாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஹெர்பல் தான் இது. அவ்வளோ பவர்ஃபுல்லானது இந்த நீர் பிரம்மி. அது கூடவே இந்த கரிசலாங்கண்ணியும் சேர்த்துக்கும் போது உங்களோட முடி நல்லா கருகருன்னு இருக்கும், இளநரை வரதை தடுக்குங்க. இந்த ரெண்டையும் சேர்ந்து ஹேர் பேக்காக அப்ளை பண்ணிக்கிட்டே நீங்கள் வரும்போது உங்கள் முடி இயற்கையாகவே கருகருன்னு இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஹேர் பேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஹேர் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 100 கிராம் அளவுக்கு நீர் பிரம்மி எடுத்துருக்கிறேன், 100 கிராம் அளவுக்கு கரிசலாங்கண்ணி இலைகள் எடுத்துருக்கிறேன். ரெண்டும் சம அளவில் எடுத்துருக்கிறேன். நீங்கள் பொடியாக எடுத்துக்கிறீங்கன்னா 2 ஸ்பூன் கரிசலாங்கண்ணி இலைகள் பொடி, 2 ஸ்பூன் நீர் பிரம்மி பொடி, ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு செம்படத்தில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே எடுத்து கூட யூஸ் பண்ணலாம். 2 ஸ்பூனாக அளந்துட்டு போடுறீங்கன்னா அப்படி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுடுதண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். நீர் பிரம்மி இலைகளையும் கரிசலாங்கண்ணி இலைகளையும் நல்லா தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. அரைச்ச ஹேர் பேக்கை தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். முடியோட வேர்க்கால்களில் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வச்சு ஹேர் வாஷ் பண்ணணும். ஹேர் வாஷ் பண்ணும்போது லைட்டாக ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள். முடியோட வேர்க்கால்களில் இருக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் ஒரே சொல்யூஷனாக இருக்கும், இளநரையவும் தடுக்கும். நீங்கள் சொல்கிற டிப்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது சிஸ்டர், ஆனால் எல்லா இலைகளையும் ஒரே மாடுலேஷனில் சொல்கிறீங்க. எந்த இலைகளை நாங்கள் பயன்படுத்துறதுன்னு கேட்குறீங்க. உங்ககிட்ட எந்த இலைகள் அவைலபிளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். செம்பருத்தி இலைகள் இருக்குன்னா அது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பவுடராக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்ககிட்ட கரிசலாங்கண்ணி இலைகள் பக்கத்தில் எங்கேயாவது கிடைக்குது அப்படின்னா அதை வாங்கி நீங்கள் அரைச்சிட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்கிற எல்லாமே பியோர் ஹெர்பலை வச்சு வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுற அருமையான ஹேர் பேக் பற்றி தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆயிலும் சரி, ஹேர் பேக்கும் சரி, ஹேர் டையும் சரி, வீட்டில் ரொம்ப ஹெர்பலாக ரொம்ப ஈஸியாக வீட்டில் செய்கிற மாதிரி தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கண்ட ஆயிலையும் கண்ட சீரமையும் வாங்கி ஏமாறாமல் வீட்டிலையே நீங்கள் இருக்கிற ஹெர்பலை வச்சு சூப்பராக பயன்படுத்திக்கோங்க. அருமையான ரிசல்ட்டை கொடுக்கும்.